எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். உண்மைக்குமே காங்கிரஸை கூட வைத்திருந்ததால்தான் திமுக அவ்வளோ நெருக்கடியும், காங்கிரஸை கையில் வைத்திருந்தாலும் சரி, காங்கிரஸ் கூட்டணியில் வச்சிருந்தாலும் சரி, வைக்காட்டியும் சரி, திமுக இந்த எதிர்ப்பை பேசியிருந்திருக்கும். நிச்சயமா பாஜக பேசியிருந்திருப்பாங்க. அல்ல டீலிமிட்டேஷன் பாஜக எதிர்ப்புன்றதை தாண்டி இதெல்லாம் மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம். மாநில உரிமை சார்ந்து திமுக பாஜக இருந்திருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் பேசியிருந்திருப்பாங்க. இந்த இந்தியா கூட்டணி உருவாக்கத்துல திமுகவுடைய பங்கு என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு பங்கு அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். இந்த கூட்டத்துக்கு அவங்க போகல, அதன் காரணமாக இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறி விட்டது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாம வரலாமா? இல்ல, அது அதிகாரப்பூர்வமா வெளியேறிட்டாங்க. ஏன் திமுக அழைக்கல, ஏன் திமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்கல? ஏன்னா பாஜக எதிர்ப்புலையும் சரி, மாநில உரிமைகளையும் சரி, முதன்மையாக கட்சியாக இருந்தது திமுக தான். நீங்க நாடாளுமன்றத்தில் வந்த ஒரு பில்லுக்கும், ஓம் பிர்லா அவர்களுக்கு எதிராக நம்பிக்கை கோரும் தீர்மானமாகட்டும், நீங்க கடைசியா டீலிமிட்டேஷன் சார்ந்த விஷயமா, டீலிமிட்டேஷன் பில்ல எந்த இந்தியா கூட்டணியில் இருக்க எந்த கட்சியும் முன்னெடுக்கல. முன்னெடுத்தது திமுக தான். எப்படி காங்கிரஸ் தாவேக்காவுடன் போனோன்னு ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டாங்களோ, அல்லது மற்ற கூட்டணி கட்சிகள் வெளியே போறப்ப என்ன விமர்சனம் எதிர்கொண்டாங்களோ, அதெல்லாம் அந்த விமர்சனங்கள் வச்சதெல்லாம் திமுக தான் வைக்கிறாங்க. அப்ப திமுகவே நாளைக்கு பாஜகவுடன் போறாங்கன்னா அதே விமர்சனம் அவர்களுக்கும் பொருந்தும்னு தெரியும். இன்னொன்று அதுக்கான கிரெடிபிலிட்டி கேள்விக்குள்ளாகும். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க பேசியிருக்கீங்க, அடுத்து நாளைக்கு வர்ற எல்லாத்தையும் நீங்க ஆதரிச்சீங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் பில்ல இருந்து மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்றப்போ அவங்களோட கிரெடிபிலிட்டியும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுமே கேள்விக்குள்ளாகும். இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்திருக்காங்க. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றவங்க அவங்க போட்டியிடுவாங்களா தேர்தலில்? அதில் அவங்க யார் பக்கம் இருப்பாங்க? 3ஆம் மணின்னு அமைக்கப்படுறப்போ அவங்க இருப்பாங்களா? ஏன் 3ஆம் மணின்னு அமைக்கப்பட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கவர் யாரோ ஒருவரை இளைஞரை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி நாங்கள் இளைஞருக்கு வலியுறுறோம், ஒரு உதாரணம் ஹைப்போதெட்டிக்கலி, அப்படிலாம் அப்படி நடக்கலை. அப்படி ஒருத்தர் முன்னிறுத்தி மாநில கட்சிகள்லாம் நாங்கள் இளைஞர்களுக்கு வலுப்படுத்துகிறோம், நாங்கள் அவங்களை ஆதரிக்கிறோம், இளைஞர்கள் தான் அடுத்து இந்தியாவின் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி முன்னிறுத்துறாங்கன்னு வைங்களேன். ஆதரவளிக்கிறோம் தான் சொல்லிட்டு போனாங்க, ஆனால் அமைச்சரவையில் இடம்பெறும்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்னாரு. அப்போது அதெல்லாமே கட்சியில் அதிருப்தி இருக்குன்னா, அந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் அவங்க தனித்துவமாக அவங்க வேலை பார்த்துருக்காங்க. திமுக வேலை பார்த்து கொடுத்துருந்துருக்காங்கல்ல. இப்போ அந்த வெற்றியில் கூட்டணி கட்சியில் வேலை பார்த்து கொடுத்துருந்துருப்பாங்க திமுகவுக்கு. ஆனால் திமுக செலுத்திய உழைப்பு அப்படின்றது தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் ப்ரொபோஷனேட்டாக வச்சு பார்த்தா யார் உழைப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா திமுக உழைப்பு தான். தேர்தல் சமயத்தில் நீங்கள் இன்னும் ரொம்ப ஓப்பனாக கூட சொல்லுங்க, காங்கிரஸோடது மேலூர்ல ஜெயிக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள். மேலூர்ல விஸ்வநாதன் அவரோட சொந்த ஊரே காஞ்சிபுரம். மேலூர்ல காங்கிரஸுக்கு வேட்பாளரே இல்லை, வேட்பாளரே போட முடியாம தான் அவங்க காஞ்சிபுரத்துல ஒரு வேட்பாளர் கொண்டு போய் அங்க இறக்குமதி பண்றாங்க. அங்க காங்கிரஸ் வேட்பாளரால் ஜெயிக்க முடியுது, காங்கிரஸே அடித்தளம் இல்லாத ஒரு இடங்கள்ல காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்க முடியுதுன்னா அங்க ஆப்வியஸ்லி திமுகவால ஈஸியா ஜெயிச்சிருந்திருக்க முடியும். அப்ப அது ரொம்ப பட்டவர்த்தனமா தெரியுது நமக்கு, அது யார் உழைப்பால அங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு. மற்ற இடங்கள்லாம் கூட நம்ம சொல்ல வேணாம், ஒருவேளை எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடும். ஆனா ஒரு தொகுதி மேலூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுதியில முழுக்க திமுக உழைப்பால தான் ஜெயிச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு மாத காலத்திலேயே எந்த கவர்ச்சிகரமான திட்டமும் இல்ல. சிங்கப்பெண் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, அது பிங்க் போர்ஸை திரும்ப மாத்தி கொண்டு வந்தது அப்படின்னு ஒரு விமர்சனம் போடக்கூடிய அதிகாரம் கூட அந்த இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. 500 யூனிட் மின்சாரம், 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்றதுமே 500 யூனிட் யூஸ் பண்ற வரைக்கும் தான் அப்படின்றது இருக்கு. அப்புறம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, ஆனா முழுமையா தள்ளுபடி பண்ணல அப்படின்னு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு பிரபாகர் தமிழரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. குறிப்பாக நான் தமிழ்நாடு அரசியல் களம், அதே போல் இந்திய அரசியல் களமும் சரி, சமீபத்தில் இந்தியா அலையன்ஸ் அவங்க கூட்டணி கூட்டம் என்பது கான்ஸ்டியூஷன் கிளப்பில் நடந்துச்சு. திமுக முன்னாடியே சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் எங்கள் முதுகில் குத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, அதன் காரணமாக நாங்கள் போகமாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க. குறிப்பாக அங்கே ஏன் திமுக தேவை, இந்த கூட்டணிக்கு ஏன் திமுக தேவை அப்படிங்கிற ரீதியில் பல கட்சிகளுமே பேசியிருக்காங்க. திரும்பவும் அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்காரு. இந்த கான்ஸ்டியூஷன் கிளப்பில் நடந்த இந்த இந்தியா கூட்டணி கூட்டம் எப்படி போக வாய்ப்பு இருக்குது, அடுத்த கட்டமாக எப்படி போக வாய்ப்பு இருக்குது? இந்த நடந்து முடிஞ்ச கூட்டத்திலே எல்லாருமே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அதில் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்தவங்க கூட பேசியிருந்திருக்காங்க. இடதுசாரிகளில் பொதுச்செயலாளர் கலந்துக்கல. அதில் எம்பி ஜான் பிரிட்டோஸ் மட்டும் தான் கலந்துக்கிட்டார். அவர் மட்டும் தான் கலந்துக்கிட்டார். அதில் அவருமே முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்களோட அப்ரோச் சரியில்லை மாநிலங்களில்,
அது வந்து பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருக்க சில கட்சிகளையும் வந்து வீக்கெண்ட் பண்ணுது. அந்த மாதிரியான அந்த அப்ரோச் வந்து நீங்க எதிர் கட்சிகளா இருக்கான், ஆனா நீங்க அப்ரோச் டுவர்ட்ஸ் பர்சன் இருக்கப்போ அது வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னு அவரும் வெளிப்படுத்தி இருந்திருக்காரு. திருமாவளவன் அவர்கள் ஓப்பனாவே சொல்லியிருந்திருக்காரு. அவரும் மாநிலங்கள்ல பல்வேறு கட்சிகள் ஆமா நீங்க அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி அமையறப்பவே அவங்க எதிர் துருவங்களாம் இருக்க போறாங்க. திமுகவை தவிர அங்க டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், கேரளாவில் இடதுசாரிகள் ஆகட்டும், அந்தந்த மாநிலங்கள்ல அவங்க எதிர் துருவங்களாம் இருக்க போறாங்கன்ற நிலையிலிருந்து தான் அந்த கூட்டணியை உருவாகுது, இந்தியா கூட்டணி உருவாகுது. அப்போ நீங்க அவங்கள ஸ்டேட்ல வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸை வந்து நீங்க வந்து பிஜேபிக்கு கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க, பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்கன்ற ஒரு நிலைக்கு தள்ளிட்டு அப்புறம் இவங்கெல்லாம் இந்தியா லெவலில் வரும்பொழுது இவங்களாம் ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ்ன்னு சொல்றப்போ நம்பகத்தன்மை கேள்வி உங்களை எப்படி நான் நம்பி இருக்கிறது, நாளைக்கு நீ வந்து எங்களுக்கே இது பண்ண மாட்டேன்னு நினைச்சு நீ என்னையே வீக்கெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ நான் உனக்கு வலு சேர்க்கலான்னு வர்றேன், நீ என்ன வீக்கெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற டோன் வருது இல்ல பீகார்ல வந்து தேஜஸ்விக்கு பண்ணது, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் அவரே வந்து பீகார்ல தேஜஸ்வியே வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். அவர் காங்கிரஸ்க்கு ஆதரவு பிரச்சாரம் பண்ணல, திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். சிபிஎம்க்கு இல்ல, எல்டிஎஃப்க்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். அவர் இடது ஜனநாயகம் காங்கிரஸ்க்கு எதிராக நின்று பிரச்சாரம் பண்ணார். ஆனா அவரும் இந்தியா கூட்டணிக்கு கூட்டத்துக்கு சென்றிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப எல்லாத்துக்கும் இந்த அதிருப்தி இருக்கு காங்கிரஸ் மீதானது. அதுக்கு என்ன சொல்றாரு இப்ப ரவிக்குமார் அவர்கள் நேற்று இது இந்துல தலையங்க எழுதியிருக்காரு. அப்ப வெறும் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியிலிருந்து மட்டும் இதை வந்து இணைக்க முடியாது. ஏன்னா இங்க பல்வேறு மாநில கட்சிகள் இருக்கு, பல்வேறு நலன் சார்ந்து இருக்கு. வெறும் செக்குலரிசம் அப்படின்ற ஒரு புள்ளியில மட்டும் இந்த கூட்டணி இணைக்க முடியாது. நீங்க மாநில உரிமைகளும் பேசணும். நீங்க ஒரு பாஜகவுக்கு அடுத்து மாற்று அப்படின்னு பார்க்க முடியாது. நீங்க ஒரு அவங்க இல்லாட்டி இவங்க அப்படின்ற மாதிரி நீங்க அவங்க இடத்த தான் நீங்க நிரப்புறீங்களே ஒழிய நீங்க மாற்று இல்ல. நீங்க அவங்க இடத்த நிரப்புறதுக்கான ஒரு ஃபோர்ஸா இருந்தா பத்தாது. அப்ப அவங்க பேசாதையும் நீங்க பேசணும். அப்ப அதுல மாநில ஃபெடரலிசம் சேர்த்து வருது, ஸ்டேட் அட்டானமியும் அதுல வருது. ஸ்டேட் அட்டானமி மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க பேசணும். அப்படி அதுதான் வந்து இந்த கூட்டணிகளே ஒருங்கிணைக்கிறதுக்கான வழி. ஏன்னா எல்லா மாநில கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், அகிலேஷோட தேஜஸ்வியோடதாகட்டும், அகிலேஷோடதாகட்டும், இங்க இடதுசாரிகள் அங்கங்க மாநிலங்களா தான் இருக்காங்க. இந்தியா முழுவதும் கட்சி கட்டமைப்பு இருந்தா கூட அவங்க வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள்னு பாக்குறப்போ கேரளாவும் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு எம்பிக்கள் 61 எம்பிக்கள் இருந்த இடத்துல இப்போ 4 பேர் 5 பேர் தான் இருக்காங்க. அது எல்லாரும் இந்த மாநிலங்கள்ல இருந்து போனவங்க தான். அதனால அந்த நிலை நோக்கி தான் போகுது. இன்னும் அது இது அதை ஒருவேளை காங்கிரஸ் சரி செய்யாவிட்டால், அவங்க அப்ரோச்சை சரி செய்யாவிட்டால் அது இன்னும் வந்து செய்யறதுக்கான காங்கிரஸ் ஒரு பெரிய மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆமா, திமுக தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்களோ, காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாதப்பவே அந்த மனநிலையில தான் மைண்ட் செட்ல இருக்காங்க. நீங்க வந்து திமுக வந்து விமர்சிக்கிறாங்க, அது வந்து ஆட்சியில் இல்லாத போது அவங்களோட அப்படி அந்த டோன் அப்ரோச் இருக்காது. ரொம்ப கார்டியலா இருக்கும். எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்க, எல்லா கட்சி ஆஃபீஸுகளும் போவாங்க, அவங்க எல்லா தலைவர்களையும் வர வைப்பாங்க, மாற்றுக் கட்சியினர் போராட்டங்களை பங்கெடுத்துக்குவாங்க. இவங்க எடுக்கிற போராட்டங்களை வந்து பெரும்பாலும் வந்து ஆல் பார்ட்டி எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைக்கிற இடத்துல இருந்து இருப்பாங்க. அப்போ அங்கே நீங்கள் எதிர்கட்சியாக இருந்து ஒன்றிணைக்கிற இடத்துல நீங்கள் பெரிய மனப்பான்மை வந்து எப்போது இருந்தாலும் அது தவறு தான். ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அது இன்னும் வந்து பலவீனப்படுத்துது இல்லை. ஏன்னா ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் எதிர்கட்சியாக தான் இருக்கீங்க. அதுக்கு பிறகுதான் இப்போ 2024 முன்பாக தான் இந்த இந்தியா கூட்டணின்ற ஒன்றே உருவாகுது. அப்பவும் நாங்கள் அந்த பெரிய மனப்பான்மையிலிருந்து தான் அணுகுவோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்ற டோனில் இருக்கிறப்போ அது எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் எடுத்துட்டு போக முடியுமா, அடுத்த தேர்தல் வரைக்கும் அதை எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்றது. இந்த இந்தியா கூட்டணி உருவாக்கத்துல திமுகவுடைய பங்கு என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு பங்கு அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். இந்த கூட்டத்துக்கு அவங்க போகல, அதன் காரணமாக இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறி விட்டது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாம வரலாமா? இல்ல, அது அதிகாரப்பூர்வமா வெளியேறிட்டாங்க. அவங்க இப்ப கார்த்தி சிதம்பரம் அவர்களோ மற்றவங்களும் தான் ப. சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் அவர் மட்டும் தான் சொல்றாரு, என்னிடம் அவர் வெளியேறியதாக சொல்லலன்னு சொல்றாரு. ஆனா திமுக RS பாரதி அவர்கள் நாங்க வெளியேறிட்டோம், அதில் காங்கிரஸ் இடம்பெறும் ஒரு கூட்டத்தில் நாங்க இடம்பெற மாட்டோம் அப்படின்றாங்க. அப்ப இந்தியா கூட்டணியே காங்கிரஸ் அமைச்சதுதான். அப்ப அதுல வந்து திமுக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் சுத்தமா இல்ல. அடுத்தது மற்ற கட்சிகள் எல்லாமும் அதை தான் அவங்க முன்னாடி வலியுறுத்துறாங்க. இன்னொன்னு, இங்க இந்த கடந்த நடந்து முடிந்த இந்தியா கூட்டணியில் பெரும் பிரளயம் வெடிச்சதே வந்து திமுக அந்த கூட்டத்தில் பங்கேற்கல, அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வர வச்சிருந்துருக்கணும்லன்றதான் பெரிய பிரளயமா வெடிச்சிருக்கு. எல்லாரும் அந்த கேள்வி மையமா தான் பேசினாங்க. ஆமா, ஏன் வந்து திமுக அழைக்கல, ஏன் வந்து திமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்கலன்னா பாஜக எதிர்ப்புலையும் சரி மாநில உரிமைகளையும் சரி முதன்மையாக கட்சியாக இருந்தது திமுக தான். நீங்க நாடாளுமன்றத்துல வந்த ஒரு பில்லுக்கும் ஓம் பிர்லா அவர்களுக்கு எதிராக நம்பிக்கை கோரும் தீர்மானமாகட்டும், இங்க கடைசியா அந்த டீலிமிட்டேஷன் சார்ந்த விஷயமா, டீலிமிட்டேஷன் பில்ல எந்த இந்தியா கூட்டணியில் இருக்க எந்த கட்சியும் முன்னெடுக்கல. டீலிமிட்டேஷன் முன்னெடுத்தது திமுக தான். முன்னெடுத்து அதை வீழ்த்தினதும் திமுக தான். அந்த ஏறத்தால அந்த மொத்த கிரெடிட்டும் திமுக தான். ஒருங்கிணைக்கிறது எல்லா மாநிலத்தில் இருக்கவங்க சந்திச்சதாகட்டும், இங்க வந்து மாநில முதல்வரோட கூட்டம் நடந்ததாகட்டும் அப்படின்னு அதை ஆட்சியில் இருக்கப்பே அதை முன்னெடுத்தாங்க.
முன்னெடுத்து தேர்தல் நேரங்களில் ஒரு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்க சமயத்திலையும் கூட தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் தேர்தல் வேலைகள் பணிகள் எல்லாம் விட்டுட்டு போய் நாடாளுமன்றத்தில் போய் அதுக்கு எதிராக வாக்களித்து நிறுத்தி அதை நிலைநாட்டியிருக்காங்க. அவங்களோட உரிமையில அவங்க ஸ்டாண்டா இருந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் வரலன்றப்போ அந்த மாநில கட்சிகள் அந்த அவங்களோட அதிருப்திகளை வெளிப்படுத்துவாங்க. இது தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் ஓரளவுக்கு அலைன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்தியா கூட்டணியில இருந்து முன்னாடியே விலகிட்டார். ஆனா அவர் இங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக வடசென்னையில திமுக பிரச்சாரம் பண்றாரு. இவர் தேஜஸ்வி யாதவும் இங்க பிரச்சாரம் பண்றாரு. இப்படி இந்த கூட்டணி கட்சிகள் முன்பாகவே அலைன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க திமுக நோக்கி. ஆனா ஏன்னா அதுதான் அவங்கதான் இப்போதைக்கு இன்றைய நிலையில பார்க்கும்பொழுது இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா எடுப்பாங்க, நிலைப்பாடுகள் எதில் எப்படி மாறும் நமக்கு தெரியாது. ஆனா இன்றைய நிலையில பாஜக எதிர்ப்புலையும் மாநில சுயாட்சி சார்ந்து பேசுறதுலையும் இவங்க முதன்மையா வைக்கிறாங்க. அதுதான் நேற்று அவர்களோட கட்டுரையிலையும் உணர்த்தது. நான் உங்க இதுல இருந்து எடுத்துக்கிறேன். திமுக பாஜக ஆதரிக்காது, திமுக பாஜக கூட்டணிக்கு போகாதுன்னு நானும் நம்புறேன். காங்கிரஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல காயப்படுத்தியிருக்காங்க, முதுகுல குத்திருக்காங்க. அப்படின்னா திமுக ஒரு பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கும் மைண்ட் செட்ல இருக்காங்க. அதை எப்படி இந்தியா கூட்டணி உருவாக்கத்தில் ஒரு ரோலாக ப்ளே பண்ணாங்களோ அதே மாதிரி இரண்டு பெரிய கட்சிகள் காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குவதில் திமுக தீவிரமாக இருக்காங்கன்னு நாம் எடுத்துக்கலாமா சார்? தீவிரமா இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படியான ஒரு போக்கு இருக்கு. அந்த திசைவெளியை நோக்கி தான் நகருது அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களால உடனடியாக காங்கிரஸுடன் போறதுல எந்த அவங்களுக்கு இதுவும் கிடையாது. காங்கிரஸோட போறதுல வாய்ப்பே கிடையாது. அடுத்ததாக பாஜகவுடன் சேர முடியுமா அல்ல பாஜகவுடன் ஆதரவு தெரிவிக்க முடியுமான்னு பார்த்தா இன்றைய நிலையில அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைய நிலையில அப்படியான பேச்சுகள் நடந்ததாக எந்த தகவலும் கிடையாது. பாஜக தரப்புலையும் யாரும் சொல்லல, திமுக தரப்புலையும் இதுவரையும் யாரும் அப்படி பேசினதாக தகவல் இல்லை என்கிட்ட. நம்ம பேசின வரைக்கும் உடனடியாக அவங்க ஒரு தேர்தல் தோல்வி முடிஞ்சோடனே எப்படி காங்கிரஸ் தாவேக்காவுடன் போனோன்னு ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டாங்களோ அல்லது மற்ற கூட்டணி கட்சிகள் வெளியே போறப்ப என்ன விமர்சனம் எதிர்கொண்டாங்களோ அதெல்லாம் அந்த விமர்சனங்கள் வச்சதெல்லாம் திமுக தான் வைக்கிறாங்க. அப்ப திமுகவே நாளைக்கு பாஜகவுடன் போறாங்கன்னா அதே விமர்சனம் அவர்களுக்கும் பொருந்தும்னு தெரியும். இன்னொன்னு அதுக்கான கிரெடிபிலிட்டி கேள்விக்குள்ளாகும். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க பேசியிருக்கீங்க, அடுத்து நாளைக்கு வர்ற எல்லாத்தையும் நீங்க ஆதரிச்சீங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் பில்ல இருந்து மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்றப்போ அவங்களோட கிரெடிபிலிட்டியும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுமே கேள்விக்குள்ளாகும். அது இப்போதைய நிலையில இருந்து பண்ண மாட்டாங்க. இன்னும் அவசரமும் கிடையாது. 3ஆம் மணி அமைக்கிறதுக்கா இருந்தாலும் சரி அல்லது பாஜகவுடன் இணங்கி போறதுக்கான அவசியமும் உடனடியாக கிடையாது, உடனடி தேவை கிடையாது. அதனால இதுதான் ஸ்டாண்டு. ஆனா 3ஆம் மணிக்கான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்றதான் திமுக நம்புறாங்க. அது நோக்கியான ஒரு ஒரு பேச்சு ஒரு ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். யார் யார் இணையலாம்? இப்போதைக்கு தேஜஸ்வி வரலாம், ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு நிச்சயமாக, அகிலேஷ் வரலாம், தேஜஸ்வி வரலாம், மம்தா பானர்ஜி அவர்களும் வரலாம், இடதுசாரிகள் கூட வரலாம். இடதுசாரிகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. ஏன்னா காங்கிரஸ் மீது அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு. காங்கிரஸ் மீது அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு. ஆனா இன்றைய நிலைக்கு அவங்க கேட்டா 3ஆம் மணி அப்படின்றது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஏன்னா அது வழக்கமாக ஒரு 3ஆம் மணின்னு உருவாச்சு அப்படின்னா அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆளுங்கட்சிக்கு தான் அது ஆதரவாக இருக்கும் அப்படின்றது பார்க்கப்பட்டது. ஏன்னா இந்த 2024 தேர்தலுக்கு முன்னாடியே அந்த இந்தியா கூட்டணியா உருவாவதற்கு முன்னாடியே ஒரு 3ஆவது அணிக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது, அந்த 3ஆம் அணிக்கு நாம் இடம் கொடுத்தோம்னா நிச்சயம் பாஜக ஆட்சிக்கு வந்துருங்கிற டோன்ல திமுக தலைவர் ஸ்டாலின் அவரே பேசினாரு. 3ஆம் மணின்றது தேவையற்றது அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அன்றைய சூழல் வேற. இப்ப நம்ம தமிழ்நாடு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையே 3ஆம் மணி என்ன பேசிட்டு இருந்தோம், இயல்பாக அது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கும், ஆன்டி இன்கம் 2ஆக பிரியும், அப்ப திமுக ஆட்சிக்கு வந்துடும். ஆனா அப்படி நடக்கலையே. 3ஆம் மணி தான் இங்க ஆட்சிக்கு, 3ஆம் மணிக்கு பெரும்பான்மை கிடைச்சதா இல்லையான்றது. ஆனா 3ஆம் மணி தான் ஏதோ ஒரு ஆதரவு பெற்று ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்போ பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் எல்லா அக்ராஸ் ஸ்டேட் அக்ராஸ் கண்ட்ரி மாறுது. ஒரு அரசியல் ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்திருக்காங்க. இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றவங்க அவங்க போட்டியிடுவாங்களா தேர்தலில்? அதுல அவங்க யார் பக்கம் இருப்பாங்க? 3ஆம் மணின்னு அமைக்கப்படுறப்போ அவங்க இருப்பாங்களா? ஏன் 3ஆம் மணின்னு அமைக்கப்பட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கவர் யாரோ ஒருவரை இளைஞரை பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி நாங்க இளைஞருக்கு வலியுறுறோம், ஒரு உதாரணம் ஹைப்போதெட்டிக்லி, அப்படிலாம் அப்படி நடக்கல. அப்படி ஒருத்தர் முன்னிறுத்தி மாநில கட்சிகள்லாம் நாங்க இளைஞர்களுக்கு வலுப்படுத்துறோம், நாங்க அவங்களை ஆதரிக்கிறோம், இளைஞர்கள் தான் அடுத்து இந்தியாவின் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி முன்னிறுத்துறாங்கன்னு வைங்களேன். நமக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஏன்னா இங்க இளைஞர்கள்லாம் அப்படிதான் தமிழ்நாட்டில் வாக்களிச்சிருக்காங்க. பல்வேறு மாநிலங்கள் அப்படிதான் நடக்குது. கேரளாலையும் அப்படியான ஒரு இடதுசாரிகள் இந்த வாட்டி ஆட்சி இழந்ததுக்கு அங்க கட்சியில இளைஞர்கள் இல்லை. நம்ம தமிழ்நாடு மட்டுமே பேசிட்டு இருக்கோம். இங்க ஒரு நெப்போட்டிசம் இருக்கு, இங்க பழைய ஆட்களே இருக்காங்க, இங்க இருந்தவங்களே இருக்காங்க. கேரளாலையும் அதே நிலை தான். கேரளாலையும் அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் இல்லை எந்த ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்லையும். அது குறிப்பாக இடதுசாரிகளே இல்லை. முதல்வராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வராக இருந்த பினராயி விஜயன் அவர்களுக்கு வயசே 80க்கு மேலே. அவரே தான் தொடர்ச்சியாக இருக்காரு.
அப்போ அங்கே ஸ்பேஸ் இல்லைன்ற இயக்கம் அங்கேயும் இருக்கு. ஓகே. அப்போ இந்த இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. இந்த மாற்றம் பார்த்தது தமிழ்நாட்டிலையும் இருக்கு, கேரளாலையும் இருக்கு. எல்லாம் அப்போ ஒரு 3ஆம் அணி அப்படின்னு ஒன்று வருது, ஒரு மாற்றம்னு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்றப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்க தான் செய்யுது. ஓகே. ஸோ அந்த 3ஆம் அணிக்கான அஸ்திவாரம் திமுக போட்டு விட்டாங்க நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, அஸ்திவாரம் போட்டுட்டாங்க, தாராளமாக அவங்க அப்படியான சிந்தனை நோக்கி நகர்றாங்க அப்படின்ற நம்ம தாராளமாக எடுத்து. ஸோ காங்கிரஸ் வேண்டாம், காங்கிரஸ் நாம தூக்கி சுமக்க கூடாது, காங்கிரஸ் இல்லாத ஒரு பிரதமர் வேட்பாளர் நாம உருவாக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு இருக்காங்க. ஏன்னா உதாரணம் ரொம்ப கடைசியா நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இளைஞரணி கூட்டம் நடந்தது. இப்போ தேர்தலுக்கு காங்கிரஸ்க்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுல காங்கிரஸ் தீர்மானம்லாம் போட்டாங்க. அதெல்லாம் ரெண்டாவது. அந்த கூட்டத்தில் பேசின துணை பொதுச்சாளர்கள் ஒருவர் வந்து நம்ம தனித்து விடப்பட்டோம்னு யாரும் நினைக்க வேணாம், நம்ம பாஜக கூட போக மாட்டோம். ஆமா, அவர் உள்ள இன்டர்னலா பேசினது அந்த ஸ்பீச் நமக்கு வெளியே வரல. ஆனா அறுதிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம பாஜக கூட போக மாட்டோம், அப்ப காங்கிரஸோட இல்லாத தனித்து விட்டுட்டாங்கன்னு யாரும் பயப்பட வேணாம்னு சொல்லி அவரு இவர் உமர் அப்துல்லா அவர் ஆரம்பிச்சு இந்த பக்கம் வந்து பினராயி விஜயன் வரைக்கும் பட்டியலிட்டு இருக்காரு. இவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம மாற்றணி அமைக்கிறதுக்கு, அதனால அப்படியான ஒரு முயற்சி சீரியஸாக நடந்துட்டு இருக்கு, அதனால யாரும் வந்து கவலைப்பட வேணாம்னு சொல்லி கட்சி இளைஞர்கள் மத்தியிலே பேசியிருக்காங்க. இது வந்து ஊடகங்கள்ல வர்றாங்க இல்ல வந்து ஒரு யாரோ பேசுறாங்கன்னா அது வந்து நம்ம எடுக்கணும். ஆனா பார்ட்டி இன்டர்னல் கட்சிக்குள்ள அவங்க பேசுறாங்க அப்படின்றப்போ இட் இஸ் ஃபேக்ட், இன்டர்னல்ல அவங்க வந்து அதை உறுதிப்படுத்துறாங்க. ஸோ காங்கிரஸ் எப்படியா தனித்து விடணுங்கிற பிளான்ல அவங்க இருக்காங்க, திமுக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் வேணாம். ஆமா, அந்த காயப்பட்டதை வந்து அவ்வளோ இதான நீங்க சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம், இடசரிகளும் போனாங்க, எல்லாரும் சொல்லிட்டு தான் போனாங்க, ஒரு பர்ஃபெக்ட் ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டு தான் போனாங்க. அது வந்து ரொம்ப அவசியம் இல்லை, ஏன்னா நீங்க தொண்டர்கள் இன்னும் கொந்தளிப்பாங்க உங்களுக்கு. இப்போவே வந்து இடதுசாரிகள் மேலேயும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலேயுமே வந்து வருத்தங்கள் இருக்கு, அவங்களுக்கு வருத்தங்கள் இருக்கு. வட மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல வந்து இரு தரப்புலும் மோதல் நடந்துருக்கு பார்த்தோம். இத்தனைக்கு இதெல்லாம் சொல்லிட்டு போய் திமுக தலைவரிடம் சொல்லிட்டு நாங்க போய் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. திமுக தலைவரும் அதை வெளிப்படுத்திருக்காரு, ஆதரவு அளிக்கிறோம் தான் சொல்லிட்டு போனாங்க, ஆனா அமைச்சரவையில் இடம்பெறும்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்னாரு. அப்போ அதெல்லாமே வந்து கட்சியில் அதிருப்தி இருக்குன்னா அந்த வேட்பாளர்களுக்குலாம் அவங்க தனித்துவமா அவங்க வேலை பார்த்துருக்காங்க, திமுக வேலை பார்த்து கொடுத்துருந்துருக்காங்கல்ல. இப்போ அந்த வெற்றியில வந்து கூட்டணி கட்சியில வேலை பார்த்து கொடுத்துருந்துருப்பாங்க திமுகவுக்கு. ஆனா திமுக செலுத்திய உழைப்பு அப்படின்றது தான் வந்து அதிகமா இருக்கும். ப்ரொபோஷனேட்டா வச்சு பார்த்தா யார் உழைப்பு அதிகமா இருக்குன்னு பார்த்தா திமுக உழைப்பு தான். தேர்தல் சமயத்துல நீங்க மற்ற நேரங்களில் பர்செப்ஷன் பில்டிங் ஆகட்டும், இல்லை நரேட்டிவ் செட்டிங் ஆகட்டும், இல்லை நீங்க களத்துல போராடினீங்க, நாங்க இவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனா தேர்தல் பண்ணி அப்படின்னு பாக்குறப்போ பூத் ஏஜென்ட் யாருக்கு இருக்கா அப்படின்னு பாக்குறப்போ திமுக தான் இருக்கு. அவங்க தான் பூத் ஏஜென்ட் போட்டதுல இருந்து பிரச்சாரம் பண்ணதுல இருந்து ஆட்களை கொண்டு வந்து எல்லாம் உழைப்பு ஃபுல்லா அவங்க தான். அப்ப அந்த 11 எம்எல்ஏக்கள் அல்லது 2-4 பேர் இடதுசாரிகள்ல அங்க ஒரு 6-8 எம்எல்ஏக்கள் அப்படின்றவங்க திமுகவில் கொடுத்து, நீங்க இன்னும் ரொம்ப ஓப்பனா கூட சொல்லுமே, காங்கிரஸோடது மேலூர்ல ஜெயிக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள். மேலூர்ல விஸ்வநாதன் அவர்கள் சொந்த ஊரே காஞ்சிபுரம். மேலூர்ல காங்கிரஸுக்கு வேட்பாளரே இல்லை, வேட்பாளரே போட முடியாம தான் அவங்க காஞ்சிபுரத்துல ஒரு வேட்பாளர் கொண்டு போய் அங்க இறக்குமதி பண்றாங்க. அங்க காங்கிரஸ் வேட்பாளரால் ஜெயிக்க முடியுது, காங்கிரஸே அடித்தளம் இல்லாத ஒரு இடங்கள்ல காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிக்க முடியுதுன்னா அங்க ஆப்வியஸ்லி திமுகவால ஈஸியா ஜெயிச்சிருந்திருக்க முடியும். அப்ப அது ரொம்ப பட்டவர்த்தனமா தெரியுது நமக்கு, அது யார் உழைப்பால அங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு. மற்ற இடங்கள்லாம் கூட நம்ம சொல்ல வேணாம், ஒருவேளை எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடும். ஆனா ஒரு தொகுதி மேலூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுதியில முழுக்க திமுக உழைப்பால தான் ஜெயிச்சிருந்திருக்காங்க. ஏன்னா வேட்பாளர் அந்த ஊரே கிடையாது, அவருக்கு அந்த ஜாகிரபியும் தெரியாது. இன்னொன்னு அங்க ஆல்ரெடி காங்கிரஸ் சோர்ஸும் கிடையாது. இன்னொன்னு அங்க மேலவளவு உள்ளிட்ட தொகுதி, அது மேலவளவு நேரடியாக போனா நான் சொல்றேன், காங்கிரஸுக்கு அதிருப்திகள் வேற இருந்தது, ரொம்ப நீண்ட கால அதிருப்தி இருக்கு. உதாரணத்துக்கு மேலவளவுல காந்தி நகர் அப்படின்ற பேரை வந்து காங்கிரஸ் மீதான அதிருப்தி காரணமாக அம்பேத்கர் நகர்னு மாத்திருக்காங்க. அப்படியான இருந்த ஒரு தொகுதியில காங்கிரஸ் வர்றாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிக்க முடியுது அப்படின்னா அது முழுக்க திமுக உழைப்பால தான். அப்ப அந்த அதிருப்திகள் கிரவுண்ட்ல இருக்கதான் செய்யும். ஓகே, அதே போல இன்னொரு இஷ்யூ, அதுவும் 3வது அணி, அது இல்லாமல் அதுவும் நேஷனல் லெவல் டாபிக் தான், டீலிமிட்டேஷன். திமுக ரொம்ப கடுமையாக எதிர்த்திருக்காங்க. மறுபடியும் அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வரணுங்கிற ஐடியாவில் வந்து பாஜக இருக்காங்க. ஏன்னா 20 டிஎம்சி மம்தாவுடைய எம்பிக்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதன் காரணமாக மீண்டும் இன்னொரு முறை வந்து அந்த மசோதாவை அமல்படுத்தலாம், இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை வந்து நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதாக ஒரு தகவல்லாம் வந்திருக்கு. எல்லா மாநிலங்களுக்கும் 50% வந்து எம்பிஸை வந்து உயர்த்த போகிறவங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பாஜக அப்படிப்பட்ட ரீதியில் தான் இந்த பில்லை வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்தால் எல்லா மாநிலத்துக்கும் இப்போ என்ன ரேஷியோ இருக்கோ அதே ரேஷியோ தான் அவங்களுக்கு வந்து ரீட்டைன் ஆக போகுது. அப்படிப்பட்ட சூழலில் திமுக அந்த டீலிமிட்டேஷன் பில் ஆதரிக்கலாம் அப்படின்னு சில பல டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நேற்று யூனியன் எக்ஸ்பிரஸில் கட்டுரை வந்திருக்கு, அதில் ஆராசாவர்கள்னு கேட்டோம். இருக்க நிலையிலே இன்று இப்போ என்ன ஸ்டேட்டஸில் ஆல்ரெடி இருந்த பில்லையே அப்படியே ரீநாமினேட்டரி கொண்டு வந்து தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அது எக்காலத்துக்கும் ஆதரவு கிடையாது, மாநில உரிமைகளில் எந்த சமரசமும் கிடையாது அப்படின்றது உறுதிப்பட சொல்கிறார் அவர். அதிகாரப்பூர்வமாக ஆந்திர கடை சொல்லியிருக்காரு. ஒன்று.
ரெண்டாவது இப்போ நீங்கள் சொன்ன ப்ரொபோசல் அப்படின்றது இன்னும் வெளியே வரல. ஆமா. அது வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அவங்க வந்து ஒரு பேப்பர் தான் அது. அது ஒரு ரிசர்ச் பேப்பர்னு சொல்லலாம், அல்லது ப்ரொபோசல் பேப்பர்னு கூட சொல்லலாம். Okay. அந்த பேப்பரில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் 50% வந்து ஈக்குவலாக உயர்த்துவோம். உதாரணத்துக்கு 20 சீட் இருக்குன்னா ஒரு 10 சீட்டு கூடுதலாக போட்டு 30 சீட்டு வரும். அப்போ தமிழ்நாட்டுக்கு அவங்க எண்ணிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா 39லேருந்து 59 சீட்டு வரும். அப்போ சதவீதமாக பார்க்குறப்போ 7.18% வந்து ரெப்ரசன்டேஷன் இருந்தது தமிழ்நாட்டுக்கு அந்த மொத்த முன்னாடி இருந்த எண்ணிக்கையில். திரும்ப வர்ற எண்ணிக்கையில் வந்து 7.23 வரும். அப்போ ப்ரொபோஷனேட்டாக குறையல, பிரதிநிதித்துவம் குறையல அப்படின்றாங்க. ஆனால் பிரச்சனை வந்து வெறும் பிரதிநிதித்துவம் சார்ந்தது மட்டும் கிடையாது. திமுகவுடைய கோரிக்கை அல்லது தமிழ்நாடுடைய கோரிக்கை அல்லது இந்த முன்னதாக வந்த டீலிமிட்டேஷன் பில்லை வீழ்த்தினவங்களோட கோரிக்கை என்னன்னா, பாப்புலேஷன் அடிப்படையாக கொண்டு ஒரு டீலிமிட்டேஷன் நடத்தக்கூடாது. ஏன் பாப்புலேஷன் அடிப்படையாக கொண்டு நடத்தக்கூடாது அப்படின்னா, பாப்புலேஷன் அப்போவே ஃப்ரீஸ் பண்ணுறோம். 1976 நடந்த டீலிமிட்டேஷன் அப்போ 71 சென்சஸோடய அந்த பாப்புலேஷன் ஃப்ரீஸ் பண்ணி 50 ஆண்டுகளுக்கு ஒற்றி வைக்கிறோம். அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாரும் மாநிலங்கள்லாம் வந்து மக்கள் தொகை இது பண்ணுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியன் ஸ்டேட் ரொம்ப எல்லாரும் எஃபெக்டிவாக பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ என்ன கோரிக்கைன்னா, அப்போ நீங்கள் இப்போ பாப்புலேஷன் அடிப்படையாக பண்ணீங்கன்னா எஃபெக்டிவாக கம்மி பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தொகுதிகள் குறையும். கம்மி பண்ணாத மற்ற நார்த்தன் வட மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு தொகுதிகள் உயரும். அப்போ இது வந்து ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்றதான் பாயிண்ட். இதுதான் அடிப்படை. இன்னொன்று நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க, எதை வேணா மாற்றிக்கோ, ஆனால் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் இந்த நடக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, இந்த ஃப்ரீஸை வந்து அடுத்த ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு நீட்டிக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரீஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அடுத்து நீங்கள் எப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஃப்ரீஸை ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாது, இன்னொன்று அந்த ஃப்ரீஸை வந்து இன்னும் 50 வருஷத்துக்கு வரைக்கும் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே பாப்புலேஷன் இது இருக்குல்ல, ரெண்டு இதுலையும் இம்பேலன்ஸ் இருக்கு. அப்போ அந்த பாப்புலேஷன் பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஃப்ரீஸை வைக்கணும். நீங்கள் இந்த ஒருவேளை ஃப்ரீஸை எடுத்தீங்கன்னா அடுத்து திரும்ப மீண்டும் ஒரு முறை டீலிமிட்டேஷன் பண்ணுறோம், வேறு நிர்வாக காரணங்களுக்காகவோ வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காக டீலிமிட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வரும்பொழுது இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வராங்கன்னு தெரியாது. ஒருவேளை அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ஃப்ரீஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டீலிமிட்டேஷன் எப்போ வேணா திரும்ப பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி தேவை கிடையாது. நீங்கள் சிம்பிள் மெஜாரிட்டிலேயே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். சிம்பிள் மெஜாரிட்டி வரும்போது அப்போ எண்ணிக்கை நம்பர் கேம் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியுது. அதனால இது ரெண்டு தான் பிரதான கோரிக்கையா இருக்கு. பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சு பண்ணக்கூடாது, பாப்புலேஷன் ஃப்ரீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ன்றது. ஆனா இவங்க திரும்ப என்ன பண்றாங்க, கடந்த முறையே அமித்ஷா அவர்கள் இதே தான் சொல்றாரு, எல்லா ஸ்டேட்டுக்கு ஏறதான் போகுது. அவங்க எண்ணிக்கையெல்லாம் வாசிச்சாங்க, உத்தரப்பிரதேஷ் இவ்வளவுதான் போகுது, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவுதான் வரும். இப்பவும் மாத்தவே இல்லை, ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில், அவ்வளவுதான். அந்த கதை தான் திரும்ப கொண்டு வர்றாங்க. அந்த பேப்பர் வந்து இன்னொன்று டீலிமிட்டேஷன் இதெல்லாமே வந்து பில்லில் வரணும். ஒருவேளை நாங்கள் வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ண மாட்டோம் அப்படின்னா அதெல்லாமே அந்த பில்லில் சொல்லணும். இல்லை டீலிமிட்டேஷன் கமிஷன் பார்த்துக்குன்னு இவங்க சொன்னாங்கன்னா அதுதான் கேஸ் கூட போட முடியாது. கேஸ் கூட போட முடியாது. கடந்த நாடாளுமன்ற அவையில் வந்து கனிமொழி அவர்கள் அதான் சுட்டி கட்டுறாங்க, அமித்ஷா நீங்கள் இதெல்லாம் உள்துறை அமைச்சராக நீங்கள் வந்து அதை உத்தரவு கொடுக்குறீங்க, ஆனால் இதெல்லாம் டீலிமிட்டேஷன் கமிஷன் கேட்காட்டி நாங்கள் யார்கிட்ட போய் முறையிடுறது, இதை யார்ட்டையுமே நாங்கள் போய் முறையிட முடியாது, அப்போ அதெல்லாம் பேப்பரில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த முறையும் திரும்ப அதே ஓரலாக வாயு வழி உத்தரவாதம் கொடுத்தாலோ அது வந்து ஏற்றுக்கொள்வாங்க. ஒருவேளை ஜாயின்ட் பார்லிமெண்ட் செஷனாக கூட்டி பில்லை நிறைவேற்றிட்டாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த அளவுக்கு அப்படி அவ்வளோ ப்ரூட்டலாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். அப்படியே போனாலும் எண்ணிக்கை இல்லை, 2/3 உங்களுக்கு வேணும், இல்லை 2/3க்கு வராது அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் நம்ம எண்ணிக்கை பார்க்குறப்போ. ஓகே, திமுக வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட் இப்போ வரைக்கும் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது, ஃப்ரீஸ் எடுக்கக்கூடாது, இன்னும் ஒரு 50 வருஷம் வரைக்கும் அந்த ஃப்ரீஸ் இருக்கணுங்கிற ஒரே கோரிக்கை தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு கேவியட் இருக்கு, என்னன்னா 2020 ஒருவேளை இந்த டீலிமிட்டேஷன் பில்லை வந்து 2027க்குள்ள பண்ணாட்டி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு நான் வாசித்த வரைக்கும் அல்லது பார்த்த வரைக்கும் 2027 வரைக்கும் தான் அந்த ஃப்ரீஸ் இருக்குது. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறுத்து போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இப்போ ஒரு சட்டம் போடுறோன்னா அந்த சட்டம் வந்து 10ஆம் தேதிக்கு செல்லும் அப்படின்னா நீங்கள் சட்டத்தை மாற்றுறதோ ஏதாவது 10ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். ஆமாம், இல்லை அதை வந்து நீட்டிக்கணும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா 11ஆம் தேதி அந்த சட்டம் இல்லாமல் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம், அந்த மாதிரி 2027 மார்ச் 1ஆம் தேதி நினைக்கிறேன், மாற்றுறாங்க. அந்த தேதி வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த கட் ஆஃப் பீரியட் இருக்கு. ஒருவேளை இந்த டீலிமிட்டேஷனை வந்து ஏதோ ஒரு பண்ணாம போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரிவோக் ஆகி நீங்க வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் தான் திரும்ப பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செக் இருக்கு கிடக்கிற நேரத்தில் ஒருவேளை தற்காலிக தீர்வாக நம்மளுக்கு 59% சீட்டுகள் தர்றாங்க அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு எடுக்கக்கூடும். ஆனால் அது எவ்வளோ தூரம் சாத்தியம் இருக்கு, என்ன மாதிரி எப்படி போகும், எவ்வளோ பேர் ஆதரவு தருவாங்க அதுக்குன்றலாம் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, இதில் டிவிக்குடைய ஸ்டாண்ட் என்ன சார் டிலிமிட்டேஷனில்? டிவிக்கு இப்போ வரைக்கும் அவங்க கடைசியாக அவங்க சொன்ன ஸ்டாண்ட் வந்து மாநில உரிமைகள் பறிக்கக்கூடாது, மாநிலத்திலோட எண்ணிக்கை வந்து குறைக்கக்கூடாதுன்றதான் சொல்லியிருந்தாங்க. அதுவும் ட்வீட்டாக தான் போட்டிருந்தாங்க. இதுவரையும் யாரும் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் பேசலை.
இப்போ ஆளுங்கட்சி வந்ததுக்கப்புறம் இன்னும் பேசலை. இன்னும் டீலிமிட்டேஷன் இஷ்யூவே வந்து இப்போ தான் பேசப்பட்டிருக்கு. நேற்று தான் அந்த ஹிந்துவில் அந்த கட்டுரையே வந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்களுடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் இப்படியான ஒரு ஃபார்முலா ஒன்று டிவைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்னு வந்தது. அதிகாரப்பூர்வமாக நேற்று தான் வந்தது. அந்த டாக்குமெண்ட்டும் நேற்று தான் வெளியானது. எல்லாத்துக்கும் எல்லார் கைகளும் கிடச்சிருக்கு. இன்னும் அரசியல் கட்சிகள் அதை பற்றி இன்னும் தீவிரமாக பேச ஆரம்பிக்கலை. பேசுகிறப்ப தான் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன, தாவேக்கா அரசனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இப்போ வரையும் எதுவும் அவங்களோட நிலைப்பாடு வெளியே டைரக்டா பாஜக எதிர்ப்பதில் தாவேக்காவுக்கு ஒரு தயக்கம் இருக்கா? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமையோ சரி ஆட்சி தலைமையோ சரி ரெண்டுமே ஒருத்தர் தான். நான் கட்சியும் சரி ஆட்சியும் சரி பாஜகவை டைரெக்டாக வந்து எங்கேயுமே வந்து விமர்சனம் பண்ணலை. அதை வந்து கூட்டணி கட்சிகள் பார்த்துக்கிறாங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விசிகே, காங்கிரஸ், ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விசிகே இடதுசாரிகள் பார்த்துக்கிறாங்க. நேஷனலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கிட்ட அந்த ஆன்டி பிஜேபி அரசியலுக்கு தள்ளி விட்டாங்களோங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஒரு எம்பி அவங்களால தேர்வு செஞ்சு அமைச்சிருக்க முடியும். தாவேக்காவின் சார்பாகவே காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே போனால் நிச்சயம் பாஜக எதிர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வரும். அந்த சங்கடம் நமக்கு வேணாம், அதை காங்கிரஸ் பார்த்துக்கிட்டோங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அந்த சீட்டை வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை, அது நான் ஒருவேளை வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. ஒரு ரெண்டு ஆண்டு காலத்தில் ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நிர்வாக ரீதியான சவால்கள் அதிகம் இருக்கும். அரசியல் மாநில அரசியல் ரீதியான சவால்கள் நிறையா இருக்கும். கட்சி ரீதியாக வலுப்படுத்த வேண்டிய சவால்கள் நிறையா இருக்குது. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு கூடுதலான ஒரு சவாலை தூக்கி கொண்டு சுமப்பது அப்படின்றது மேபி அது ஒரு பழுவாக கூட அவங்க பார்த்துருக்க கூடும். இப்போ நீங்கள் திரும்ப ஸ்டேட்டு நேஷனல் இஷ்யூ எடுக்கிறீங்கன்னா ஒரு எம்பி வச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். அதில் என்ன நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த ஆதரிக்கிறது எதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வர்றதுக்கும் நீங்கள் ஒரு எம்பியை வச்சு நீங்கள் அங்கே அப்ஸ்டெயின் பண்ணுறீங்களா, ஓட்டு போடுறீங்களா, எதிராக ஓட்டு வாக்களிக்கிறீங்களா, வெளிநடப்பு பண்ணுறீங்களா, எல்லாமே அப்ஸ்டெயின் பண்ணுறது வெளிநடப்பு வந்துடும். உள்ளிருந்து எதிராக எல்லாமே வந்து பேசப்படும். மாநிலத்துக்கான நிதி நிலைமை நெருக்கடி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து நிறைய 2500 ரூபா மகளிர் உரிமை தொகையிலிருந்து அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம்ன்றது வந்து பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நிதிச்சுமைன்றது ஹியூமங்கஸாக இருக்கும். கடந்த ஆட்சி காலத்திலேயே நிதிச்சுமையுடன் தான் எல்லாத்தையும் பயணிச்சாங்க. இன்னொன்று வந்து இதுவரையும் வந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து பேருந்து கட்டணத்தை உயர்த்தலை, மின் கட்டணத்தை உயர்த்தலை, ஆவின் பால் பாக்கெட்டு கட்டணத்தை உயர்த்தலை. இதெல்லாம் இமீடியட்டாக பண்ண வேண்டியது. இதெல்லாம் பண்ணால் தான் வருவாய் வரும். இது போக வந்து ஆல்ரெடி பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கோ அல்லது புதிய கல்விக் கொள்கைக்கோ ஒப்புதல் தராதனால அந்த ஏதாவது 2500 கோடி பக்கம் வந்து மாநில நிதி சுமையில தான் இருக்கு. இந்த மாதிரி மத்திய அரசு சார்ந்து பல திட்டங்கள் இருக்கு. இன்னொன்று அந்த நிதி ஆல்ரெடி நிதி ஒரு பற்றாக்குறை இருக்குன்றப்போ அங்க இதுக்கப்புறம் ஒரு சுமூகமான போக்கு இல்லை அப்படின்றப்போ அந்த நிதி சுமையும் சேர்த்து சுமக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க முதல் ஆட்சி. அடுத்த 6 மாதங்கள் இடைத்தேர்தல் இப்போ வரப்போகுது. அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. இவங்கெல்லாம் கொடுத்து வந்திருக்க இந்த 1 மாத காலத்திலேயே வந்து எந்த கவர்ச்சிகரமான திட்டமும் இல்லை. சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பிங்க் ஃபோர்ஸே திரும்ப மாற்றி கொண்டு வந்தது அப்படின்னு ஒரு விமர்சனம் போடக்கூடிய அதிகாரம் கூட அந்த இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. 500 யூனிட் மின்சாரம் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்றதுமே வந்து 500 யூனிட் யூஸ் பண்ற வரைக்கும் தான் அப்படின்றது இருக்கு. அப்புறம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, ஆனால் முழுமையாக தள்ளுபடி பண்ணலை அப்படின்றது. இந்த விமர்சனங்கள் இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு அரசு நிர்வாகத்தில் அவங்க கொடுத்ததை செய்யணும், வாக்குறுதிகள் நிறைவேற்றணுன்ற நெருக்கடியும் இருக்கு. அதனால ஒரு மத்திய அரசு ஒரு மோதல் போக்கு அல்லாமல் சுமூக போக்கை கடைபிடித்து அதன் அடிப்படையில் நிதிகளை பெற்று மாநில வெல்ஃபேருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற நீண்டகால திட்டம் இருக்கக்கூடும். அதுக்காக பாஜக எதிர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக வந்து காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்கும் அப்படின்னு சொல்றப்போ முதல்ல அழைச்சது காங்கிரஸ் தான் அழைச்சாங்க. தாவேக்கா காங்கிரஸ் காரணமாவே வந்து விஜய் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி நம்மளால ஏத்துக்க முடியுமா? வேற வழி இல்லை. தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கிற கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் இல்லாத கூட்டணியை தான் வந்து உருவாக்கணுன்றதுதான் பாஜக. காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்கணும்னு பாஜக சொல்லிட்டு இருக்கு. ஆனாலும் பாஜக கூட அவ்வளவு சீரியஸா வந்து பாஜக வந்து காங்கிரஸ் கூட அவ்வளவு சீரியஸா வந்து எதிர்கட்சி ரோல்ல அவங்க வைக்கல. பீகார் எலெக்ஷன்ல திமுகவை தான் திட்டி வந்து மோடி பிரச்சாரம் பண்ணாரு. பல இடங்கள்ல திமுகவை எதிர்த்து தான் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ காங்கிரஸே இப்போ பாஜக ஒரு பொருட்டா மதிக்கலையே. அந்த ஆன்டி பிஜேபி ரோலை அந்த ஸ்டானை வந்து கடத்தினதுல வந்து டிலிமிட்டேஷன் இஷ்யூல வந்து கையில் எடுத்துல பேசுறது வந்து திமுக தானே இருந்துச்சு. உண்மைக்குமே வந்து காங்கிரஸை கூட வைத்திருந்ததால்தான் திமுக அவ்வளவு நெருக்கடியும், காங்கிரஸை கையில் வைத்திருந்தாலும் சரி, காங்கிரஸ் கூட்டணியில் வச்சிருந்தாலும் சரி, வைக்காட்டியும் சரி, திமுக இந்த எதிர்ப்பை பேசியிருந்திருக்கும். நிச்சயமா வந்து பாஜக பேசியிருந்திருப்பாங்க. அல்ல டீலிமிட்டேஷன் பாஜக எதிர்ப்புன்றதை தாண்டி இதெல்லாம் மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம். மாநில உரிமை சார்ந்து திமுக வந்து பாஜக இருந்திருந்தாலும் சரி இல்லாட்டாலும் பேசியிருந்திருப்பாங்க. பாஜகவுக்கு அது பிரச்சனையே அல்ல. பாஜகவுக்கு நீங்கள் என்ன மாநில உரிமையாலும் பேசிக்கோங்க, நீங்க வந்து பிஎம்சி திட்டத்தை எதிர்த்துக்கோங்க, தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்துக்கோங்க, ஆனால் காங்கிரஸை கூட வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்றதுதான் பாஜக தேசியத்திலிருந்து திமுகவுக்கு வந்த ஒரே ஒரு இது. நீங்க எதிர்த்து பேசுங்க, நீங்க சண்டை போட எல்லாம், ஆனா காங்கிரஸை உடனே வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்றதான் ஒரே ஒரு அவங்களோட கோரிக்கை.
நீங்க அதை வச்சா கூட சாஃப்ட் அண்ட் டோன்ல கூட போயிருந்திருக்க கூடும். ஓகே. திமுகவும் அந்த ஸ்டாண்ட் எடுத்திருந்திருக்கலாம். ஒருவேளை வந்து பாஜக எதிர்ப்புல வந்து உறுதியா இல்லை, நான் வந்து ஸ்டேட்டை பார்க்கணும், இல்லை வந்து எனக்கு ஃபண்டு வேணும் அல்லது காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா கூட அப்படி ஒன்று ஸ்டாண்ட் எடுத்திருந்திருக்கலாம். ஆனா அத்தனை எதிர்ப்பையும் மீறி தான் காங்கிரஸ் உடனே வச்சிருந்தாங்க. இப்போ அதே தான் வந்து விஜயும் எடுக்கிறாருன்றப்போ அந்த பார்வையில இருந்து அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்று ஆளுநர் அவர்கள் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை வந்து கூப்பிட்டு ஃப்ளோர்ல நிரூபிக்க வேணும் அப்படின்ற மீறி 5 நாட்கள் வந்து இழுத்தடிச்சது அப்படின்றது எல்லாமே வந்து காங்கிரஸ் முதல்ல அழைச்சது, அவங்களோட ஆதரவை முதல்ல பெற்றது அப்படின்றது தான். இன்னொன்று பிரதமரோடான முதல் சந்திப்பு வெறும் 10 நிமிடங்கள முடிஞ்சிருக்கு. எதிர்கட்சிகளாலும் இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸ் முதலமைச்சர்லேயே கூட வந்து 1/2 மணி நேரம் சந்திச்சிருக்காங்க, 40 நிமிடம் 50 நிமிடம் சந்திச்சிருக்க நிலையில தமிழ்நாடு முதல்வர் வரும் 10 நிமிடங்களில் சந்திச்சு அனுப்பியிருக்காருன்றப்போ அதுல பல கேள்விகள் இருக்குது. ஒன்றும் தமிழ்நாடுன்றது, இன்னொன்று அவர் காங்கிரஸை வந்து மேலும் வலுப்படுத்துறாரு. இப்போ ஒரு லூசிங் எண்ட்ல இருந்தவங்கள திரும்ப நீங்க வந்து ஆளுங்கட்சியில வச்சுட்டு நீங்க அவங்களை வலுப்படுத்துறீங்க அப்படின்ற அந்த அதிருப்திகள்லாம் கூட இருந்துக்க கூடும். அதனால முழுமுற்றாக ஒரு பாஜக எதிர்ப்பு இல்லை அப்படின்ற இடத்துக்கு போயிட முடியாது. ஆனா பாஜக எதிர்ப்புக்கு அதுதான் பாஜக எதிர்ப்புக்கு அவர் என்ன பண்ணாங்க அப்படின்றதுல இருந்தான். இப்போ திமுக மாதிரியான ஒரு கட்சின்றப்போ அவங்க வந்து போராட்டங்கள்ல இறங்குவாங்க. டீலிமிட்டேஷன் இப்போ வந்திருந்து நேரம் திமுகவில் இருந்து அறிக்கை வரல, தாவக்காட்டு இருந்தும் இந்த அறிக்கை வரல. ஏன்னா அது அதிகாரப்பூர்வமா தெரியுது, ஒரு பேப்பர் அவ்வளோ, ரிசர்ச் பேப்பர் அவ்வளோதான். அதனால அந்த செயல்பாடுகளை தான் நம்ம பார்க்கணும். செயல்பாடுகள் இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸை வந்து சரண்டர் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு எதிராக ரிவ்யூ போயிருக்காங்க. அப்போ அது ஒரு 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 செயல் தான். ஓகே, செயல் வடிவம். அந்த 1 மாத காலத்துக்குள்ள அவங்க செயல் வடிவம் பார்க்குறப்போ அது ஒரு நிச்சயமாக பாடுறதுக்கு விஷயம்தான். ஸோ நாம் அதுவும் இல்லாமல் திமுகவில் வந்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. ஏன் தோற்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வுக் கூட்டம் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போது என்ன, நாம் ஏன் தோற்றோங்கிறதுக்கான ரியாலிட்டி திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த மீட்டிங்ஸ் மூலமாக ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. இதன் மூலமாவது ஏன் தோற்றோங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்களா? இல்லை இப்போவும் இன்ஸ்டாகிராம் தான் காரணங்கிற மைண்ட் செட் இருக்காங்களா? அந்த இன்ஸ்டாகிராம் தான் காரணன்றது வந்து வெளியுலகத்துக்காக சொல்லப்பட்டால் கூட தேர்தல் நடந்த ஒரு சில நாட்கள் அப்படி யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வர்ற ரிப்போர்ட்ஸு அவங்க பார்த்தது ரியலைசேஷனுக்கு வரும்பொழுது உடனடியாக ஒரு ஷாக்கை வந்து ரிலைஸ் பண்ணுற ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு சூழல் இருந்திருக்காது. பட் ஆனால் அது தெரிய வந்துடுது. இன்னொன்று இந்த ரிவ்யூ மீட்டிங்லாம் 10 நாளுக்கு அப்புறம் ஏற்றால 1 மாத காலமாச்சு அவங்க ஆட்சி அமைச்சு. இப்போதான் ரிவ்யூ கூட்டம், நேற்று கூட்டங்களில் அது கமிட்டி அமைச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருந்து ஒரு தொகுதி வாரியாக கருத்துக்களை கேட்டு அதை வந்து அறிக்கையாக சமர்ப்பிக்கிறாங்க. அது புதன்கிழமையிலிருந்து தொடங்குறாங்க, புதன் வியாழன் வெள்ளின்னு. அப்போது ஒட்டுமொத்தமாக ஒன்று நடந்தது அப்படின்றது தலைமைக்கு தெரியும், என்ன நடந்துருச்சு அப்படின்றது, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்றது. ஆனால் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அது ஏதோ ஒரு அடிப்படையாக கொண்டு தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதான் ஜனநாயக அமைப்பாக முடியும். எனக்கு தெரியும், நான் நம்புறேன்றக்காக ஒரு விஷயம் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக திமுக தலைமைக்கு இப்போ நடவடிக்கை போகிற இந்த அறிக்கையை வச்சு தான் எடுக்க போகிறாங்களா? திமுக தலைமைக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்ததா அப்படின்னா திமுக தலைமைக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும். தெரிஞ்சு சில இடங்களில் அனுமதிச்சிருப்பாங்க, சில இடங்களில் வந்து இந்த நேரத்தில் அந்த நடவடிக்கை எடுக்க வேணாம்னு இருந்திருக்கலாம், இப்படிலாம் இருந்திருக்கும். இப்போ இந்த அறிக்கை வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்துருக்கும். அதில் காரணங்கள் பல்வேறு காரணங்கள் சொல்லுது. உதாரணம் மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனைகளே வந்து பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கு. மாவட்ட செயலாளர்களே வந்து கீழே இருக்க அடுத்தடுத்த லெவலில் இருக்க நிர்வாகிகளை வந்து மதிக்கலை. அப்புறம் அங்கே நடந்த கோஷ்டி பூசல், இவரோட ஆதரவாளர்னால அவர் கொடுக்காது, அவரோட ஆதரவாளர்னால இவர் வேலை பார்க்காம விட்டது. அப்புறம் வியூக வகுப்பு நிறுவனங்கள், பல்வேறு வியூக வகுப்பு நிறுவனங்களோட தலையீடு, அப்புறம் கிரவுண்ட் ரியாலிட்டா வந்து தலைமைக்கு சொல்லாமல் விட்டது, சில இடங்களில் வேட்பாளர் தேர்வில் பிரச்சனை, அப்புறம் தொகுதிகள், அப்புறம் கூட்டணி கட்சிகளுடன் பிரச்சனை. ஆல்ரெடி இந்த இதிலே நான் பேசின மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 20 30 தொகுதிகள் வந்து திமுக வாய்ப்பு இருக்க தொகுதிகள்லாம் கூட்டணி கட்சிகள் கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க அந்த டீமை பார்க்குறப்போ. ஏன்னா மாவட்ட செயலாளர் இல்லாமல் ஒருவேளை மாவட்ட செயலாளர் பேசணும்னா கூட அவரை வந்து முதல்ல அவர்கிட்ட வந்து கருத்து கேட்டு அவர் வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கருத்து கேட்டுருந்துருக்காங்க. சில இடங்களில் வந்து மாவட்ட செயலாளர் ஆதரவாளர்கள் எப்படி கூட்டத்தில் இருப்பாங்கல்ல, அப்போ உதாரணத்துக்கு மதுரையில் வந்து ஒரு 4-5 பேராக போகணும். அப்போ 4-5 பேராக போகிறப்போ அந்த குறிப்பிட்ட நிர்வாகிக்கு, மாவட்ட நிர்வாகிக்கு ஆதரவான ஆட்களும் அந்த 4 பேர்ல 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு 3 பேர் வந்து எதிராக சொல்ல போறாங்கன்னா அவங்களோட 2 பேர் வந்து இந்த ஆதரவா இருக்கவங்க நினைப்பிடுவாங்க. ஸோ அந்த 3 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்றது மாவட்ட தலைமை செயலாளர் தெரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக அப்படியான முயற்சிகள் மாவட்ட செயலாளர் முன்னெடுத்தாங்க. ஆனா அங்கெல்லாம் வந்து சண்டையாகி பிரச்சனையாகி சத்தம் போட்டு அப்புறம் இல்லை தனித்தனியாக நாங்கள் கேட்குறோன்னு சொல்லி தனித்தனியாகவே எல்லாத்தையும் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டு அப்படிதான் இந்த அறிக்கை சமர்ப்பி, இது அறிக்கை வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரும் சவால் இருந்தது. அந்த களத்திலையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அந்த அறிக்கையை வந்து டேபிள் வந்துட்டு இருக்கு. 3வது நாள் புதன்கிழமை தொடங்கினது. இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை. புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் தொடர்ச்சியா வந்து அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து கட்சி சார்ந்து அவங்க மறுகட்டமைப்பு நோக்கி தான் இருக்கு. ஏன்னா ஃபுல் ரீவாம் பண்ணணும் அப்படின்றத வந்து உணர்ந்திருக்காங்க திமுக தலைமை நிச்சயமா உணர்ந்திருக்காங்க. ஃபுல் ரீவாம் பண்ணணும், ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் நடக்குது. அது வந்து ஆட்சியிலையும் நடந்திருக்கு, கீழே வாக்காளர்கள் மத்தியிலையும் நடக்குது. அப்போ கட்சியிலையும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஓட்டர்ஸ்,
மக்களை அணுகும் விதத்தில் வந்து ஒரு மாற்றம் வேணும். அப்போது அது எல்லாத்தையுமே வந்து ஓவராலாக ரீஃபைன் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த ரிவ்யூ ப்ராசஸ்ன்றது. ஓகே சார், பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசு, இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக வைத்திருக்கீங்க. குறிப்பாக 3வது அணி கட்டமைப்பில் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ காங்கிரஸை நாம பழி வாங்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்கள் பற்றி நம்ம இப்படியா பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசி நமக்கு நன்றி பிரபாகர் சார். நன்றி.